அஸ்ஸலாமு அலைக்கும். உங்ககிட்ட இப்போதைக்கு என்னென்ன இருக்குதோ, இத நீங்க ரொம்ப முக்கியமாக நினைச்சு செலவு செய்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட தொழுவுறதுக்கு நேரம் இருக்குது. தொழுகை என்னைக்குமே விடாதீங்க. நாளைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்க தான் தொழுவ போகணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்களால போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இன்னைக்கு உங்ககிட்ட டைம் நெறைய இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து குர்ஆன் படிக்கலாம். ஆனா அப்புறமா படிக்கலாம்னு சொல்லி விட்டுறீங்க நீங்க. ஆனா ஒரு டைம் அந்த மாதிரி கூட வரும். நீங்க குர்ஆன் படிக்கணும்னு நினைச்சா கூட உங்களால படிக்கவே முடியாது. ஏன்னா டைம் இருக்காது அந்த அளவுக்கு. நெருக்கடிகள் வந்துரும். சோதனைகள் வந்துரும். இப்போ உங்ககிட்ட நெறையாண்டி சொத்து, சுப, காசு, பணம் நெறைய இருக்குது. யாருக்கு செலவு செய்யணுமோ, சரியான இடத்துல செலவு செய்றதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல. எது இருக்குமோ, எது இல்லாம போகுமோ தெரியாது. நம்மகிட்டேருந்து சொத்து கூட போயிரும், பல கஷ்டங்கள்னால. அந்த நேரத்துல நமக்குள்ள அந்த மாதிரி யோசனைகள் ஏற்படும். நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம நெறைய பேருக்கு குடுத்துருக்கலாமே அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு செலவு செய்றதுக்கு கூட காசு இருக்காது. நீங்க யாருக்கு போய் செலவு செய்வீங்க? இப்ப இருக்குதுன்னு வைங்களேன், இத ரொம்ப பெரிய விஷயமாக நினைச்சு எல்லாத்துக்கும் செலவு செய்யுங்க. உங்ககிட்ட நேரம் இருந்துச்சுன்னா நேரத்த சரியாக பயன்படுத்துங்க. ஒரு சமயம் அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே செய்றது தான் பெரிய ஒரு வெற்றித்தனம். இத புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய இது.